தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்தில் உள்ள தூண்டில் விளைவு பகுதியில் 4 இளம் பெண்கள் இன்று மதியம் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். தோழிகள் நால்வரும் ஜாலியாக விளையாடியபடி கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த விபரீதம் நடந்தது. ஒருவரை அலை இழுத்து சென்றது. அதை பார்த்ததும் மற்ற 3 தோழியரும் அவரை காப்பாற்ற முயன்றனர். அவர்களது முயற்சி பலனளிக்கவில்லை. நால்வரும் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். சிறிது நேரத்தில் இளம் பெண்களின் உடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கரை ஒதுங்கின. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வந்து 4 பெண்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரையில் இளம் பெண்களின் கைப்பைகள் கிடந்தன. அதனுள் கும்மிடிப்பூண்டி ஜவுளி கடை ID கார்டுகள் இருந்தன. அதை வைத்து கும்மிடிப்பூண்டியில் உள்ள ஜவுளி கடையை போலீசார் தொடர்பு கொண்டனர். அந்த கடையில் வேலை பார்த்து வந்த 20 வயது பவானி, 24 வயது காயத்ரி, 26 வயது தேவகி, 20 வயது ஷாலினி ஆகியோர்தான் கடலில் மூழ்கி இறந்தது தெரிய வந்தது. நால்வரும் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஷாலினி பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் BCom படித்து வந்தார். பார்ட் டைமாக ஜவுளி கடையில் வேலை பார்த்தார். தேவகி கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்தார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். பவானிக்கு 6 மாதத்துக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. காயத்ரிக்கு திருமணமாகவில்லை. 4 பேரும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து புறநகர் மின்சார ரயில் மூலமாக எண்ணூருக்கு வந்துள்ளனர். ரயில் நிலையத்திலிருந்து பஸ்ஸை பிடித்து பெரிய குப்பத்துக்கு சென்று கடலில் குளித்துள்ளனர். அப்போதுதான் கடலில் மூழ்கி இறந்துள்ளனர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கடலில் குளிக்கப் போய் 4 தோழிகள் இறந்த சம்பவத்தை போலீசார் போன் மூலம் கூறியதும் நால்வரின் குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் கதறி எழுதனர். Come on.